டு சாய்ஜி வெஸ்டிக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான குஸ்கா எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சாய்ஜி வெஸ்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1/4 கிலோ வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு குஸ்காவுக்கெலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேட்டானால் பரவாயில்ல, நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிட்டால் பிரியாணி கலராக இருக்கும். அதனால் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 200 கிராம் தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி ஆட் பண்ண பிறகு நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி வதக்கிட்டேன். அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டைமில் அதை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 குழிக்கரண்டி தயிர் விட்டுக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவையில் நான் அரிசி 3 எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்கு 2 அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் அளந்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நுர தள்ளுற மாதிரி இருக்கக்குள்ளே நான் அரிசியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நான் குக்கர் மூடியை போட்டு மூடி விசிலை போட்டுறேன். இது ஒரு விசில்லையே வெந்துடும் எங்கள் வீட்டு குக்கரில். உங்கள் வீட்டில் குக்கரில் எப்படி வேகணும் அதான் அளவுக்கு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. திறந்து பார்ப்போம். சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பொலன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சாய்ஜி வெஸ்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.